The 2025 Match 13 review between London Spirit and Trent Rockets. லண்டன் ஸ்பிரிட் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க, ஒரு 162 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஜெய்மி ஸ்மித் வந்து ஓப்பனிங்கில் இறக்கியிருந்தாங்க, ஒரு ஃபேண்டாஸ்டிக் 50 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டாரு. தென் கேப்டன் கென் வில்லியம்சன் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொடர்ந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு, நல்ல ஒரு குட் ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தாரு. தென் ஆஸ்டன் டர்னர் அவர் தான் பார்த்தீங்கன்னா கியர் அப் பண்ணிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு மேட்சும். ஸோ அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ் ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தாரு. ஸோ ஓவரால் வந்து ஒரு மாதிரி கலெக்டிவ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாங்க லண்டன் ஸ்பிரிட். ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் பவுலிங் சைடில் எடுத்துட்டோம்னா மார்க்கஸ் டுவைனிஸ் ஒரு மாதிரி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு. ஸோ அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் போட்டிருந்தாரு. ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த டாம் பேண்டன் ஒரு கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு 40+ வந்து அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ்டு ஆனாங்க. மார்க்கஸ் டுவைனிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டுருந்தார். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து சூப்பராக போட்டிருந்தாரு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் வந்து இந்த பர்டிகுலர் மேட்சை வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணியிருக்காங்க.